அண்ணே நீ புகையெல்லாம் முடிச்சு கொண்டுக்கிற நான் தான் தெரியல சாப்பாடு கடைக்காரன். சாப்பாடு கடைக்காரன். அப்பா சாமானி மாசம் அடிக்குது. பாபிக்கு வேணுமா? சாப்பாட்டு கடைக்காரர் உறுப்பிகள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அமெரிக்காவிலேருந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நிற்கிறேன். ஸ்ரீலங்காவில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஜெஃப்னாவில் நிற்கிறேன். அதுவும் புடையன் ரெஸ்பான்சிபிள், அதாவது புடையன் பொறுப்பில் நிற்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா நான் வந்ததுலேருந்து வெரி குட் பீப்புள்ஸ் வந்து நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி வெரி கைண்ட் பீப்புள், எப்போவுமே அன்பாக எங்களோட பழகினோம். அவங்களோட வந்து கலைச்சத்தில் எனக்கு அவங்களோட லாங்குவேஜ் கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஐ கேன் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி. இப்போ நாங்கள் வந்து போய் யாரை நிற்கிறோம் என்னென்னு பார்ப்போம். தொடர்ந்து வாங்க என்னோட இந்த காணொலி அது கூட வந்துட்டு வீடியோ கூட என்னால் சொல்ல முடியாமல் இருக்குது. அவ்வளோத்துக்கு நான் அவையோட ஒன்றி வாழ்கிறேன். ஓகே, முன்னுக்கு வந்து முன்னுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. நாங்கள் பதுக்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபுட், ஆல் டிஃப்ரெண்ட். லெட்ஸ் see. டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்படி எங்கள் அமெரிக்காவில் கூட இப்படி இல்லை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் see. different soaps, many soaps. Wow, எத்தனை soaps இருக்குன்னு என்னால் எண்ணலாம் இருக்கு. நார்மல் அனிவா 1 2 3 4. I can't count. Uncountable soaps. This is thing. Mayonnaise mixed fried rice. So no barbecue chicken. Wow, it's a shawarma. I think this is called shawarma. In our country this is not here. டிஃப்ரெண்ட். இங்கே ஒரு அண்ணா நிற்கிறார். அவர்கிட்ட போய் நாங்கள் மெதுவாக கேட்போம். அவர்கிட்ட கடை வந்து வடிவாக இருக்குது. அவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கார். பீப்புள் மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். அண்ணா, டியூட் ப்ரோ சம்திங் டிஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து கூப்பிடுனாங்க. அவருக்கு விளங்க இல்லை, அவருக்கு புரிஞ்ச பாஷையில் நாங்கள் கூப்பிட போனோம். இப்போ உஞ்சு 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 வாங்க என்ன வேணும்? ஸோ ஐ வி கேன் டேக் யூ லேட்டர். ஓகே, என்ன மாதிரி சாப்பாடுகள் வச்சுக்கிறீங்க? எங்கள்கிட்ட இருக்கு பாபிக்கு இருக்கு, இது இருக்கு, இடியாப்பா கொத்து இருக்கு. கொத்து சிக்கன்? யா, கொத்து. Yeah, this one. கொத்து. How is எப்படி இருக்கும்? அது வந்து இப்படி கொத்து. அதான். சிக்கன் போடுவீங்களா? Yeah, chicken, mutton, beef. I like fish. You want fish? தம்பி, fish கொத்து? Fish இருக்கா? Fish இருக்கு. How much fish கொத்து? 1800. 1900? Yeah. 1900 is too much. Yeah, no, there's only 1900. Yeah. One kotu. What is this? This is barbecue. Poovarsamile barbecue. Green color barbecue. Yeah, like a barbecue. Green. This price? This one is 4,200. 4,200? Yeah. My God, it's too much price. Do you have another different items? Yeah, we have puttu. Yeah, noodles. Yeah. Bro, price idiyappam kottu price. Wait. 19 19. You just ask him to do. He's a boss. No. அவருக்கு தெரியும். No, I am the boss. He's only the worker. Yeah. You just told him. No, he don't know the price. I am the boss. I am the boss. You boss. Yeah. But you cheat me. No, I am not cheated. No, you are cheated. No. Yes. I have 2 wives and many children. You know, I am not cheated. 2 wives? Yeah, I have children. Yes. You cheat me. No, I am not cheated. Please go ahead. If you want that kottu, you please come here inside. Otherwise you go. I am the boss. No, just போடா நிப்பாடு போடா. நான் கேக்குறேன் உங்களை என்ன விலை என்று சாப்பிட தாங்க உண்டு. இல்ல உங்களுக்கு வேணும்னா நில்லுங்க, இல்லாட்டி போங்க. Please go outside. Outside. இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன். These people is very good, but the guy is very very bad. This man only நான் இதுவரைக்கும் பார்த்ததுல கொஞ்சம் வித்தியாசமான மேன். என்ன வந்து ஏமாத்திட்டாரு. இஷ்யூ இல்லை, பசிக்குது. எப்படியும் என்ன பசி என்னால் கண்ட்ரோல் பண்ணலாம் இருக்கு. முன்னுக்கு ஒரு டான்சிங் குக்கர். வாவ், சீஸ் பாருங்க எப்படி இருக்காரு. டான்ஸ் ஆடினபடியே இருக்கார். டிஃப்ரெண்டாக இருக்கார். அவர்கிட்ட கேட்போம் என்ன விலையண்டு.
ப்ரோ எஸ் ஒருக்கா கூப்பிட்டு அறிவு நல்ல மனுஷனாக தான் இருப்பார் ப்ரோ ஐ ஹங்க்ரி பசிக்குதா? எஸ் ஹங்க்ரி தமிழ் தெரியா? தமிழ் லிட்டில் பிட் இங்கிலீஷ் தெரியாது புவர் மேன் நோ இஷ்யூ நான் தமிழ் கதைப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஐ நீட் ஃபுட் சாப்பாடு கொத்து ரெடியா இருக்கு சாப்பாடு. கொத்து என்ன கொத்து சிக்கன் கொத்து இருக்கு, மட்டன் கொத்து இருக்கு, எல்லா கொத்தும் இருக்குது. ஓ மட்டன் இங்கிலீஷ் தெரியாதுன்றீங்க மட்டன்ன்றீங்க. மட்டன் சொல்லி பழகிட்டு வாங்க சொல்லிட்டா ஓகே. மட்டன் கொத்து பிரைஸ் என்ன? மட்டன் கொத்தண்டா 1200 ரூபாய் வரும் ஃபுல். ஓ சிக்கன் கொத்தண்டா 900 ரூபாய் வரும். 900. I just before some time you don't know English no. கொஞ்சத்துக்கு முதல்ல கேட்டேன் நான் 1200 1900 ரூபா லைக் தட். 1900 ரெண்டு கொத்து இதுங்க. நோ ஒரு கொத்து என்ன சிக்கன் கட்டுனீங்களா? எஸ் சிக்கன் கொத்துனா 900. cheating he is cheating me okay. நீங்க வெளிநாட்டுக்காரர் மாதிரி தான இருக்கீங்க. வெளிநாட்டுக்காரர் தான? You are very good people. வெளிநாட்டுக்காரர் நீங்க. வெளிநாட்டுக்காரர். I am foreign. I am American. American return. Very good. நான் நினைச்சேன் இங்க இருந்து போயிட்டு அந்த கண்ணாடி கோழி கொண்டு வரேன். No don't do like that. எந்த நாடு நீங்க? Which food is this? Oh தமிழ் பூவர் சமையல. இங்கிலீஷ் barbecue. Okay. I mean மாசுக்குடி caterpillar. Please. Wow, different food this is. I like this. This food. That and the BC. Yes. We have pulu. In barbecue masukudi. Nice. One soap. ஒரு கடையில பாத்தீங்கன்னா விலையை கூட சொல்றாரு, இன்னொரு கடையில ஹைஜீனிக் இல்லாம இருக்கு. போட்டா முடிஞ்சது. இதுதான் இவன் சீக்ரெட் ஆஃப் soap. டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு பாக்குறீங்களா இது? No you just had I don't like. கொத்து வேணாம். கொத்து no. விடிய காத்தால வந்துடுவாங்க சாவராக்கி சும்மா தூக்கி கொண்டு போனேன். ஸோ வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ உங்களோட நாட்டுக்கு வாரப்போண்டா, ஸ்பெஷலி நான் சொல்லுங்க பீப்புள்ஸ் உங்களை தான் சொல்கிறேன், உங்களோட நாட்டுக்கு வாரப்போண்டாங்கிற வெக்கேஷனை வந்து நாங்கள் சந்தோஷமா கழிக்கத்தான் வாரம். நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே எங்களுக்கு இப்படி அநியாயம் செய்றீங்கன்னா ஒன்றும் செய்யலாது. எல்லாத்துலேயுமே விலை கூட்டுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றுலாத்தலங்கள் அது லயன் இருக்கிற இடமெல்லாம் போனாங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா உள்நாட்டுக்காரருக்கு ஒரு வீல் எங்களுக்கு ஒரு வீல். இப்போ அதெல்லாம் இஷ்யூ இல்லை, அதுகள் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஓட்டோனில் போகிறோம்னா அதில் கூட எங்களுக்கு வித்தியாசமாக கணக்கு காசு சொல்கிறீங்க. வேன் அப்படி எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறீங்க. கடைசி இந்த சாப்பாடு கடையில் அப்படி ஒழுங்காக இருப்பீங்கன்னு பார்த்தா சாப்பாடு கடை எப்படின்றா நாங்கள் என்ன செய்யறது? ஒன்றுமே செய்யலாமல் இருக்குங்களால நாங்கள் வந்து வாரது உழைச்ச காசு செலவு செய்யத்தான் பாரோம். ஆனால் அதுக்காக நீங்கள் எப்படி எங்களை போட்டு அநியாயம் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் தான், ஆனால் அதுக்காக என்கிட்ட வந்து கூட காசு இருக்க மாட்டேன் இல்லை. நாங்கள் டொலர்ஸில் சம்பளம் எடுத்தாலும் அதை இங்கே வந்து மாற்றிக்க கொஞ்சம் கூட தான் வரும். ஆனால் நாங்கள் வந்து சும்மா காலுக்கு மேலே காலை போட்டு வந்து காசு உழைக்கல. இப்போ எங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்குதான். நாங்கள் அந்த கஷ்டத்தை கொஞ்சமாச்சு ரிலாக்ஸ் பண்ணணும் தான் நாங்கள் இப்படி ட்ரிப்புகள் வாருது. அந்த இடத்துலயே நீங்கள் எப்படி செய்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. நீங்கள் வந்து ஃபாரின் ஆட்களை வந்து மதிக்கிறதில்ல, ஆனால் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. அது ஏன்னு தெரியல. நீங்களும் ஃபாரின் வந்தீங்கன்னா அப்புறம் உங்களை இங்கே இருக்கிறார்கள் மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்காங்க. ஈக்குவல் எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கிறோம். நாங்கள் ஈக்குவல் பீப்புள்ஸ். காசுன்றது எல்லாருக்குமே ஒன்று தான். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கும்போது அது வந்து கூட, உங்கள்கிட்ட இருக்கும்போது குறை அப்படின்றது எந்த மனநிலையுமே இல்லை. எல்லாருக்குமே ஒன்று தான். இந்த மரத்தில் வந்து எதுவுமே முளைக்கிறது இல்லை. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும். எப்போவுமே வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு உழைப்பு கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு காசு வரும். இந்த மாதிரி பீப்புள்ஸாக இருக்காங்க கொஞ்சம் பாருங்க. அவர் இன்னும் சமைச்சு கொண்டு இருக்கிறார். என்னையமா எத்தனை பேர் ஏமாத்துறதுக்காக இப்படி இருக்கிறாங்களோன்னு தெரியாது.